5 முனை போட்டியாக இருக்கிறது. அந்த 5 முனை போட்டியை மும்முனை போட்டியாக ஆக்குனா டிஎம்கேவோடைய எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். 10% கம்மி பண்ணலாம், குறைந்த வாக்கு விஷயத்தில் திமுக வீழ்த்தலாம். இது ஒரு அரசியல் கணக்கு இது. அதனால நாம் தமிழர் கட்சிக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, விஜய் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. 40 திமுக எம்பிக்கள் அங்கே போய் என்ன லாபம்? ஏதோ ஒரு லாபம் இருக்கா? சும்மா காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறாங்க, அவ்வளோதான். தவிர அந்தந்த தாய்மொழிகளுக்கான முக்கியத்துவத்தை உள்துறை அமைச்சகம் கொடுக்கறது தான் நான் பதிவு. இருமொழி மும்மொழியெல்லாம் சும்மா நீங்கள் பார்லிமெண்ட்டில் கத்திட்டு இருக்கலாம். மாநில முதல்வரை கூப்பிடுவேன், அவங்கள கூப்பிடுவேன், இவங்களை கூப்பிடுவேன்னு ஒரு படத்தை ஓட்டி தேவையில்லாமல் மக்களுடைய வரி பணத்தை விரயம் பண்ணி தேவையில்லாத வேலை தாங்க அது. இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. சம்ஸ்கிருத சித்தா அபியான் நிதி கீழே இப்போ ஃபண்டை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா மும்மொழி கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதான் ஆகணும். எனக்கு ஃபண்டு வேணாம், கொள்கை வேணாம், முடிஞ்சு போச்சு. யார் உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறா? இன்னும் நீங்கள் இந்தியாவில் பிறக்காத, இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அயல் நாட்டு மொழியை பிடித்து தகவலுக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறீங்களா ஆங்கிலத்தை? நாதஸ்மேனங்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜக கலை இலக்கிய பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தரப்புல சொல்றாங்க. ஆனால் அதிமுக அதை உறுதிப்படுத்தவே இல்லையே. இல்ல, பாஜக தரப்புலையும் யாரும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்ல. எங்க மாநிலத்தில் எந்த இடத்துலயும் அமித்ஷா அவர்களே சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் 2026 தமிழ்நாடு அமையும் அப்படின்ற மாதிரி. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதான கொள்கை 2024 அமித்ஷா அறிவிச்சிட்டார். திமுக எதுக்குற எந்த கட்சியும் எங்களோட வந்து இணையலாம் அப்படின்ட்டார். அவ்வளவுதான், அதுலேயே முடிஞ்சு போச்சு. எங்களுடைய மாநில தலைவர் வந்து எதற்காக போய் சந்திச்சாரு, ஏன் சந்திச்சாரு அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய பேர் சந்திக்கிறாங்க, சட்ட ஒழுங்கை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக வெளியில் வந்த பிறகு தான் அது உறுதி செய்யப்படும். அதுவரையும் என்னென்னா மதில் மேல் பூனை தான். அது வந்து கூட்டணி இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. கூட்டணி இருக்குமா இல்லைன்றதுக்கான பதிலும் எங்கிட்ட கிடையாது. தேசிய தலைமை தான் முடிவு பண்ணோம். ஆனால் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக எதுக்கிற கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சாராய ஊழலையும் கஞ்சா ஊழலையும் மற்ற ஊழலையும் ஒழிக்கிறதுக்கு நம்ம பாடுபடணும்னு ஒரு பொது வழியில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறாரு. அதுவும் வந்து மாநில லெவலில் தம்பித்துறை அவர் ஒரு கேள்வி எழுப்புறார். இங்கே வந்து டாஸ்மார்க் மூலம் ஊழல் செஞ்சிட்ருக்கு, இங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஊழல் நடந்துகிட்ருக்கு, இதை வந்து நீங்கள் உள்ளே இறங்கி பார்க்கணும், அமலாக்கத்துறை இறங்கி செய்யணும், எதனா ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் இங்கே. ஏன்னா அந்தளவு வந்து லஞ்சம் கரைபடி ஓடுகிறன்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்புறது. அந்த கேள்விக்கு உள்துறை அமைச்சர் பதில் அமைக்கிறார். அப்போ அமைக்கிறப்ப சொல்கிறாரு, 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். அது வந்து அதிமுக உள்ள வராங்களா, தமிழ் மாநில காங்கிரஸ் வராங்களா, தேமுதிக உள்ள வராங்களா, விடுதலை சிறுத்தைகள் உள்ள வராங்களா நமக்கு தெரியாது. ஆனால் கூட்டணி ஆட்சிகளோடு அமைச்சதுன்னா கண்டிப்பாக அதற்கப்புறம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்றது. அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது இப்போ தான் அவர் சொல்கிறான்றது நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கூடாது. முன்னாடியே சொல்லிட்டார். போன எலெக்ஷன் அப்போயே ஓப்பனாக கொடுத்துட்டார், யார் வேணால் வரலாம் இங்கே வாங்க. ஏன்னா ஏடிஎம்கே அது கொடுக்கப்பட்டது தான். ஏன் ஏடிஎம்கே போய் கலந்துலையா? மோடிஜி அவர்களோட அனைத்து கட்சி கூட்டம் போட்டார். மோடிஜி அவர்களோட தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் வந்து கலந்துக்கின்றப்போ மோடிஜியோடைய வலது பக்கத்தில் தானே எடப்பாடி அவர்கள் உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து ஒரு முரண் ஏற்பட்டு வெளியில் போய் தனிச்சு நின்னாங்க. அப்பயும் அவர் வெளியில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 2024 பொது வழியில் தெளிவாக சொல்கிறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக எதிர்க்கவர்கள் யார் வேணால் வந்து இணையலான்னு அதே கோட்பாடு தான் இப்பயும் வலியுறுத்தியிருக்காரு. ஓகே சார். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் என்ன ஏறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் திமுக பக்கம் போயிடுன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்க எஸ்டிபிஐ கட்சியும் ஏறக்குறைய அதே மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பாஜகவோட கூட்டணி வச்சாங்கன்னா நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோன்ற விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதிமுக இழக்கிறதுக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்திடும். இல்லை, இப்போ வந்து அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் போகிறதுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரணம் என்னன்னா, எங்களுக்கு சிறுபான்மையர் ஓட்டு ஜெயக்குமார் முதல் கூட சொன்னாங்க, சிறுபான்மையர் ஓட்டு எங்களுக்கு கிடைக்கல, முடிசூடா மன்னனா இருந்தேன் ராயபுரம் தொகுதியில். ஒத்துக்கிறேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அவங்களுடைய கணிப்பு அது. நம்ம வந்து இப்போ கூட்டணிக்கு வராங்களா இல்லைன்றது எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன அவங்க நினைப்பாங்க, இப்போ அதிமுக என்னமா நினைப்பாங்கன்னா, இன்னைக்கு வந்து 5 முனை போட்டியாக இருக்கிறது. அந்த 5 முனை போட்டியை மும்முனை போட்டியாக ஆக்குனா டிஎம்கேவோடைய எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்கலாம். மும்முனை போட்டின்றப்போ நீங்க நாம் தமிழரை கூட சேர்த்துக்கிறீங்களா இல்லை டிவிக்கு சேர்த்துக்கிறீங்களா? அது நான் சொல்றேன். நான் வந்து எக்ஸாம்பிளா இந்தந்த கட்சி வரும்னு சொல்ல, அதுக்குன்னு 1 வருஷம் டைம் இருக்கு. நான் சொல்றேன், ஒரு கன்சாலிடேட்டா டிஎம்கேவுடைய எதிர்ப்பு ஓட்டை விஜய் பிரிக்கிறார்.
தாம் தமிழர் கட்சினா அவங்க பிரிக்கிறாங்க 2 போட்டி, பிஜேபி தனிச்சுனா அவங்க 3ஆவதாக பிரிப்பாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே 5 மணி போட்டியாக இருக்குது. இதை இன்னும் சுருக்குனாங்கன்னா கன்சாலேட்டாக அந்த ஓட்டு வரப்ப அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை கம்மி பண்ணலாம், குறைந்த வாக்கு விஷயத்தில் திமுகவை வீழ்த்தலாம். இது ஒரு அரசியல் கணக்கு. இது அதனால நாம் தமிழர் கட்சிக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, விஜய்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவங்க நம்மளோட ஒற்றை இலக்குன்னு, விஜயோட இலக்குன்னு திமுக எதிர்க்கிறது தானே. அவர் என்ன சொல்கிறார், தேசிய லெவலில் பாஜகவையும் மாநில லெவலையும் வந்து நாங்கள் வந்து திமுக வந்து எதிர்க்கிறோம் தானே அவருடைய கொள்கை. நம்ம நாம் தமிழர் சீமானுடைய கொள்கை என்ன, திமுக எதிர்க்கிறது தானே அவர் கொள்கை. கலைஞர் சிலை வச்சா நம்ம உள்ளே போய் அடித்து உடைப்பேன்னு சொன்னார்ல அவர், அந்தளவு ஒரு வெறித்தனமான ஒரு பதில் தானே அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அல்டிமேட்டாக இவங்களுடைய எல்லாருடைய கொள்கையும் திமுக எதிர்ப்பை நோக்கி தான் நகர்றப்ப, அது திமுக எதிர்ப்புன்னு நகர்றப்ப அது ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தால் கன்சாலேட்டாக அது ஓட்டு வரப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து அந்தந்த கட்சிகளுக்கான அங்கீகாரத்துக்கும் அந்தந்த கட்சிகளுக்கான மந்திரி பதவிகளும் அந்தந்த கட்சிக்கான மரியாதையும் கொடுக்கப்படுன்றது ஒரு பிளானாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியே வராங்கன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க 30 சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஒரு வாதத்தில் சொல்கிறேன். 30 சீட்டில் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அந்த 30 சீட்டுக்கு அட்லீஸ்ட் 2 மந்திரி பதவி அவங்க கொடுக்கலாம்ல. ஆட்சி அதிகாரத்தில் அப்போ நம்ம சொல்லுவோம், அப்படி சொல்லுவாங்களேங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் வாங்க, நான் 30 சீட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து 3 மந்திரி பதவி கொடுக்குறோன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் வராரு, ஜி.கே. வாசன் நல்லதோ கெட்டதோ எம்பி ஆக்கியிருக்காங்கல்ல, இப்போ அன்புமணி நல்லதோ கெட்டதோ ஐடிஎம்கே எம்பி ஆக்கியிருக்காங்கல்ல. இதெல்லாம் எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, ஒரு ஓட்டுக்கள் செதறாமல் ஒரு கன்சாலிடேட்டாக வந்தால் மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும். இந்த அரசியல் கணக்கு. ஆனால் இப்போ ஜி.கே. வாசன் எம்பி ஆனதுக்கும் அன்புமணி எம்பி ஆனதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களையும் போய் பிரதிபலிக்க மாட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. அன்புமணி மேலாம் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டே வைக்கிறாங்க. அவர் அங்கே போய் அட்டனன்ஸே போட மாட்டேன்றாருன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. பிஆர்எஸ் வெப்சைட் உட்பட அவரோட அட்டனன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. அதாவது நல்லா கேட்டீங்க, நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா இன்னொரு பதில் சொல்கிறேன். 40 திமுக எம்பிக்கள் அங்கே போய் என்ன லாபம்? ஏதோ ஒரு லாபம் இருக்கா? சும்மா காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறாங்க, அவ்வளவுதான் தவிர அவர்களால என்ன பண்ண முடியும்? இருமொழி கொள்கை சார்ந்த விஷயங்கள் அவங்க சட்டமாக்க முடியாதுங்க. சட்டமா எழுப்ப முடியலனாலுமே அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கர்நாடகால பேசப்பட்ட பொருளா இருக்கு. யூபி பார்லிமெண்ட்ல போஜ்பூரியில் தான் பேசுவோம், நாங்க ஹிந்தியில பேச மாட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு ஏமாற்று வேலைங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இருமொழி கொள்கைன்றதே கிடையாதுங்க. நல்ல எல்லா மாநிலத்திலும் மும்மொழி கொள்கை தாங்க ஓடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் மும்மொழி கொள்கை தாங்க. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைன்ற ஒரு இவங்க அப்படி வச்சிருக்காங்க. இப்ப டிஎம்கே வந்து சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க, அதுல மும்மொழி கொள்கைன்றது நான் சொன்ன படத்தையே திருப்பி சொல்ல மாட்டேன், அதை விட்டுருங்க. அது தனியா அவங்க வியாபாரத்துக்கு பண்றதா அவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுன்றது அதை அப்புறம் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுடைய எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் முன்மொழி கொள்கைகள் தான் கற்று வைக்கப்படுகிறது. நிச்சயமா உருது சொல்லித்தராங்க, ஒரு இதில் கன்னடா சொல்லித்தராங்க. கர்நாடகா ஸ்கூல்னே டீனரில் இருக்குது. பிரதானமாக ஆசியன் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்குங்க. நீங்கள் ஜமாத்தில் போய் நீங்கள் போய் படிக்கிறவங்கள இங்கிலீஷ் கற்றுருவாங்க, தமிழ் கற்றுருவாங்க, உருது கற்றுருவாங்க. எல்லா எல்லைக்கூட பள்ளிகள்லையும் இருக்குங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ இஷ்யூஸ் என்னென்னா, அமித்ஷா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை வெளியிடுறாரு. 2024 எண்டுக்குள்ளே உள்துறை மூலம் வருகிற அனைத்து கடிதங்களும் அந்தந்த மாநிலங்கள் மொழியில் தான் நாங்கள் எழுதுவோம் இனிமேல். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்கள் உள்துறையிலேருந்து மாநில அரசுக்கு ஒரு கடிதம், முக்கியமாக முதல் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைக்கிறாங்க. அங்கேயே ஒற்றுமையின் சிலைன்றதை, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்றதை தப்பாக தான் டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி தானே சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் பல இடங்கள்ல நல்லா கிடைக்கும். அவங்க டைம் சொல்கிறாங்க, அவங்க டிரான்ஸ்லேட்டில் ஒருத்தர் 2 பேர் செக் பண்ணுறதை வச்சு தான் பொது 75 வருஷமாக அது பொது வழியில் வைக்க முடியாதுங்க. அதாவது உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா, அந்த 28 மாநிலங்களில் என்ன மொழி தாய்மொழியாக இருக்கோ அந்த மொழியில் தான் இனிமேல் உள்துறை அமைச்சர்லேருந்து லெட்டர் வரும், கவர்மெண்ட் லெட்டர்ஸ் ஃபுல்லாக வரும்ன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அமித்ஷா அறிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் காங்கிரஸ் பண்ணாத ஒரு விஷயம். அப்போனா எல்லா பிராந்திய மொழிகளுக்கு கேட்ட அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளுக்கும் டிரான்ஸ்லேட்டர் அங்கே வைக்கிறாங்க, நல்லது கெட்டதை வைக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் வைத்து இப்போ மத்திய அரசு சம்மந்தமான ஏதாவது ஒரு திட்டங்கள் வந்து மாநில அரசுக்கு வருதுன்னா அதுவும் முழுக்க தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா தமிழில் வரும். அந்த மொழிபெயர்ப்பே சரியில்லை. அந்த இந்திய அது அடுத்த கட்டங்க ஏங்க, அது அடுத்ததுங்க. மொழிபெயர்ப்புலாம் இல்லையே சார். இப்போ ஒரு விஷயம் பண்ணது கவர்மெண்ட், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம வந்து பெரிய அரசியல் பேசுறோம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதில் நம்ம ஈடுபடுத்த முடியாது. சின்ன விஷயம் இல்லை. இப்போ ஒரு மொழிபெயர்ப்புக்கும் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஒரு டிரான்ஸ்லேட் வைக்கிறாங்க, அவன் டிரான்ஸ்லேட் பண்றாங்க, அதுக்கு வந்து கவர்மெண்ட் நீங்க பிளேம் பண்ண முடியாது. ஒரு டிரான்ஸ்லேட் வைக்கிறாங்க, அதையும் ப்ராப்பர் இப்போ அது பண்ணணும், அது பண்ணுவாங்க. நான் வந்து பெரிய விஷயம் சொல்றேன், நீங்க சில்லியா போய் பேசிட்டு இருக்கீங்க. யாரோ ஒரு மொழிபெயர்ப்பு ஏதோ ஒரு விஷயத்த அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து கலைஞர் காப்பு திட்டம் நீங்க வச்சிருக்காங்க, அது வந்து மத்திய அரசினுடைய திட்டத்தினுடைய பிரதிபலிப்பை தான் வச்சிருக்காங்க.
ஆவாஸ் யோஜனா அந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இந்த மருத்துவ சேவைகள் அதாவது வீடு கட்டும் கலைஞர் வீடு கட்டும் ஒரு திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஆவாஸ் யோஜனான்னு வச்சிருக்கோம். அது இங்க புரியலன்ற பிரதமர் வீடு கட்டு திட்டம் நம்ம உள்ள வைக்கிறோம். விவசாயிகள் கடன் அட்டை வரும் திட்டம்னு சொல்லி வைக்கிறோம். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வர எல்லா திட்டங்களையும் அண்ணாமலைஜி தெளிவாக சொல்லிட்டாரு, எல்லாமே தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் எதுக்கு இதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, அந்தந்த தாய்மொழிகளுக்கான முக்கியத்துவத்தை உள்துறை அமைச்சகம் கொடுக்கறது தான் நான் பதிவு. இருமொழி மும்மொழியெல்லாம் சும்மா நீங்கள் பார்லிமெண்ட்டில் கத்திட்டு இருக்கலாம். தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ பிஎம்சி பள்ளின்றது எதுக்கிறது யார் யாருன்னு சைன் பண்ணாமல் இருக்கா? கேரளா சைன் பண்ணல, மேற்கு வங்கலும் சைன் பண்ணல, தமிழ்நாடு சைன் பண்ணல. கேரளாவும் மேற்கு வங்கலும் சம்ஸ்கிருத அபியான் நிதிக்கெல்லாம் ஃபண்டு தரலன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா? உட்காந்து சண்டை போடுறாங்களா? அந்த ரெண்டுத்துக்கான ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 500 சொச்சம் கோடி, இன்னொருத்தருக்கு 1000 கோடி. நமக்கு சொல்றது அவங்க எதனா சொல்றாங்களா? ஏன் சொல்லல? எனக்கு இது திட்டம் வேணாம், ஃபண்டு வேணாம், முடிஞ்சிருச்சு. எனக்கு ஃபண்டு வேணும், திட்டம் பண்ண மாட்டேன்னு தான் பிரச்சனை வருது. மேற்கு வங்கம் இதுவரையும் எங்கேனா போராட்ட காலத்தில் மம்தா அவர்கள் வாயை திறந்து மும்மொழி கொள்கை திட்டம் நாங்கள் ஏற்றுக்கல, பிஎம்சி பள்ளியில் நாங்கள் இணையில, ஆனால் சம்ஸ்கிருத அபியானிகளுக்கு கொண்டு நிதியை இவங்க தரமாக இருக்கிறாங்கன்னு எங்கன்னா சொன்னாங்களா? பினராயி விஜயன் எங்கன்னா சொன்னாரா? ஏன்னா அந்த திட்டமும் வேணாம், பணமும் வேணாம், முடிஞ்சிருச்சு வேலை. நீங்க வந்து திட்டம் கிடையாதுங்க. நீங்க வந்து பணம் வேணும் அப்படின்றாங்க. நீங்க வந்து பணம் வேணும்ன்றீங்க, ஆனா திட்டத்தை செயல்படுத்த மாட்டேன்றீங்க. மத்திய அரசு வந்து அந்தந்த கன்சர்னுக்கு, அந்தந்த பயனாளிகளுக்கு, அந்தந்த திட்டங்களுக்கு என்ன பணமோ அதை தான் கொடுக்கும். அதை நீங்க அந்தந்த திட்டங்களுக்கு தான் செலவு பண்ணணும். அது நீங்க மடை மாற்று செலவு பண்ண முடியாது. ஆர்டியில் மாட்டிப்பீங்க, செலவு பண்ண முடியாது. அப்படி செலவு பண்ணணும்னா உங்களுக்கு குறிப்பிட்ட கிரேஸ் டைம் தருவாங்க. அந்த கிரேஸ் டைம்ல நீங்க செலவு பண்ண முடியலன்னா ரிட்டர்ன் பண்ணணும். இது ரூலு, இதுதான் காமனு. அதாவது இங்கே வந்து நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய சாராய பிரச்சனை, அமலாக்கத்துறைகளுக்கு ரைட்ஸு, இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் மடை மாற்றி ஒட்டுமொத்த பழியை மத்திய அரசின் மேலே வைக்கணும் தான். அந்த ரூபியாவுக்கு ரூ நாட் போட்டு கொஞ்ச நாள் ஓட்டுறது, தொகுதி மறுசீரமைப்பு பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஆப்ஷன்ஸும் சொல்லவே இல்லை. என்ன பண்ண போகிறான்னு அவங்களுக்கே தெரியல. இன்னும் 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா, இல்லாட்டி மக்கள் தொகை கணக்கெடுக்க எடுக்க போகிறாங்களா, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிறான்னு எந்த டிசிஷன் மேக்கிங்குள்ளே அவங்க போவே இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சவொன்னு அதை பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அதை பற்றியான எந்த ஒரு ஒரு புள்ளிய ஒரு விஷயத்தை கூட அவங்க எடுத்து வைக்கல. ஆனால் ஒரே ஒரு சொல்லியிருக்காங்க, விதாச்சார அடிப்படையில் தான் கொடுக்கப்படும்ட்டாங்க. யாருக்கும் எந்த தொகுதியும் இறங்கவும் இறங்காது, ஏறவும் ஏறாதுன்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரதமரும் பார்லிமெண்ட்டில் கொடுத்துருக்காரு, அமித்ஷா அவர்களும் கோயம்புத்தூர் வரப்போ கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அதுக்கு வந்து நான் எல்லா 7 மாநில முதல்வரை கூப்பிடுவேன், அவங்கள கூப்பிடுவேன், இவங்களை கூப்பிடுவேன்னு ஒரு படத்தை ஓட்டி தேவையில்லாமல் மக்களுடைய வரி பணத்தை விரயம் பண்ணி தேவையில்லாத வேலை தாங்க அது. இங்கே எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. நீங்கள் 9 லட்சம் கோடி கடனில் இருக்கீங்க, 50,000 கோடி கடனுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடுகள் வந்து இன்றைக்கி இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று வந்து ஒரு செய்தி, 8,000 ரூபாய் மதிப்புள்ள 3 பெரிய தொழில் நிறுவனங்கள் நம்மளை விட்டு மாற்றி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகளை நீங்கள் முன்னோக்கி வக்பை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க. வக்பை வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாநில லெவலையும் மக்கள் லெவலையும் எல்லாத்தையும் ஓகே பண்ண போகிறாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண அப்புறம் மெஜாரிட்டி வந்துருச்சு, நிலைக்குழு கொடுத்துட்டாங்க. மத்திய அரசு அது வந்து மெஜாரிட்டியில் இப்போ வாக்கெடுப்பு நடத்தி கண்டிப்பாக பாஸ் ஆக போகுது. மாநில லெவலில் நிறைவேற்பது, மக்கள் லெவலில் நிறைவேற்பது, ஜனாதிபதி ஒப்புதல் பட்டு வக்பு திருத்த சட்டம் 153 திருத்தங்களோடு நிறைவேற போகுதுங்க. அங்கே தேவையில்லாமல் நேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. எப்படி மடைமாற்று பண்ணுறாங்க பாருங்கள். அப்படி எப்படி நேற்று தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க? நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும்னா பிஜேபி தவிர எல்லாருமே வந்து சிறுபான்மையர் ஓட்டு போடணும்னு பயந்துக்கணும், அதை ஆதரிக்கிறாங்க. நம்ம இதுக்கு ஆதரிச்சா சிறுபான்மைக்கு எதிராக இருக்கு. அப்படி கிடையாதுங்க. சிறுபான்மைக்கு எதிர்ன்றது நீங்க கட்கொண்டுருங்க. பிஜேபி தவிர மற்ற எல்லாரும் ஏங்க இவங்க அதை கொண்டு வராங்க, அந்த நெரட்டிவை கொண்டு வராங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க. இன்னைக்கு வந்து சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினா ஒண்ணுமே நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி தான் நடக்குது. சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி தான் ஆன்லைன்லமே நம்ம இது பண்ணியிருக்கோம். நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருமொழி கொள்கை உட்பட சட்டசபையில் வந்து நீங்கள் நீட்டுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானம் பிசுபித்துருச்சு. ஆளுநரை தூக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்த தீர்மானம் பிசுபித்துச்சு. இருமொழி கொள்கைகளும் பிசுபித்துச்சு. அதெல்லாம் எதுவுமே மெஜாரிட்டி பண்ண முடியாது. கொள்கை நம்ம இதில் நீங்கள் வச்சிருக்கீங்க, அவ்வளோதாங்க. நிறைவேற்றாங்க வச்சு சட்டமாக்க முடியாதுங்க. நீங்கள் தீர்மானம் நிறைவேற்ற தமிழ்நாடு எக்ஸாம்ஷன் இருக்கா இல்லை இருமொழி கொள்கையில்? இல்லைங்க, கொள்கையில் எக்ஸ்பென்ஷன் ஏங்க முதல்ல ஒரு மாநிலம் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுமா மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுமான்னு எந்த சட்டமும் மத்திய அரசு சொல்லுங்க. சட்டமே இல்லைங்க. அது அப்புறம் ஏன் என்இபின்னு கொண்டு வந்து என்இபின்றது நாங்கள் அதாவது எல்லா தர மக்களும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கற்கும் கல்வி திறன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எஜுகேஷன் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் உலகளவில் போட்டி போகிற அளவு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இல்லைன்னா கசிவுறாங்கன்னு வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
அவர் கொடுக்குறப்ப என்ன சொல்றாரு, இந்தியை தான் சார் கட்டாயப்படாம 3வது மொழியாக வைக்கணுன்றப்ப தான் மோடி அவர்களே சொல்றாரு, ஏற்கனவே காங்கிரஸ் வீட்டில் இந்தியை வச்சதுனால தான் பெரிய கலவரம் வச்சுது. இந்தி வந்து நம்ம அலுவல் மொழி தான், ஏதாவது இந்திய மொழியில் ஒன்று கற்றுக்கணும்னு சொல்லி அவர் தான் மாத்துறாரு. இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக கொண்டு வரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை. ஏன்னா இது கல்வி எதில் இருக்குது, கன்கரண்ட் ரிசல்ட்டில் இருக்குது, பொதுப்பட்டியலில் இருக்குது. எப்படி மாநில அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்கோ அதே மத்திய அரசுக்கு இருக்குது. ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கையை எந்த மாநில அரசும் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாநில அரசினுடைய பாலிசி, கல்வி பாலிசியை டெலீட் பண்ணிட்டு புதிய தேசிய கொள்கைகள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எங்கன்னா மத்திய அரசு சொல்லிச்சா? நீங்கள் வந்து புதிய தேசிய கல்விக்குள்ளே ஏற்றுக்கிட்டு பிஎம்சி ஏற்றுக்கிட்டா பிஎம்சி பள்ளிகள் தொடங்குறது 16,000 பள்ளி தொடங்குறாங்க. அதில் இப்போ கிட்டத்தட்ட வந்து 5,400 கோடி அலகேட் பண்ணிட்டாங்க, 3,500 கோடி கொடுத்துட்டாங்க. 13,000 பள்ளிகள் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி, எல்லா மாநிலத்திலேருந்து சேர்ந்துட்டாங்க. அடிப்படையாக என்ன கேட்குறாங்க, அந்த ஸ்கூலுக்கு அடிப்படை வசதி, கட்டமைப்பு, அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்குலாம் ஐடி கார்ட்ஸு, அந்த ஸ்கூலில் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம், பில்டிங் ஸ்ட்ராங்கு, இதெல்லாம் அடிப்படையாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க பிஎம்சிசியில் கொண்டு வந்துடுவாங்க. இது ஒரு டெஸ்டிங் ப்ராஜெக்ட். இந்தியா ஃபுல்லாக 16,000 பள்ளியாக இருக்குது. இன்றைக்கி கேந்திர வித்யாலயம், நவோதயா பள்ளிகளும் பிஎம்சின்னு சொல்லி மாற்றி முடிச்சாச்சு. அது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடி கண்ட்ரோல் பண்ணால் அது முடிஞ்சிருச்சு. இந்தியா ஃபுல்லாக கிட்டப்படினா லட்சக்கணக்கான பள்ளிகள் இருக்குது. 16,000 பள்ளிகள் தான் முதல்ல இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. யார் யார் இணைகிறீங்களோ அதனுடைய போக்கு வச்சு தான் ஒட்டு மொத்தமாக எல்லா பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகளும் ஃபண்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணுறது. அதுவும் 60-40 தான். 60% தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், 40% கொடுக்கும். இல்லைங்க எனக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், நோ இஷ்யூ. புதிய தேசிய கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும்னு மத்திய அரசு எங்கேயுமே சொல்லலை. சம்ஸ்கிருத சித்தா அபியான் நிதின்றது பிஎம்சி பள்ளியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் சொன்னதுனால ஸ்பெஷல்ஸ் ஃபண்டு, அந்த பள்ளிகளை ஆரம்பிக்கிறதுக்காக கொடுக்கப்படுற ஃபண்டு, அது நீங்கள் ஏற்றுக்கலன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணுங்க. மத்திய அரசு கேட்குதா நீங்கள் மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுங்க? மத்திய அரசினுடைய கொள்கை மும்மொழி கொள்கை தான். இன்றைக்கி நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போனாலோ இல்லாட்டி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனாலோ நீங்கள் ஏர்போர்ட் போனாலோ அங்கே இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கா? ஹிந்தில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. ஆனா அங்க தமிழ் தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டேன்றாங்க. அதெல்லாம் வேறங்க, இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, ஹிந்தி அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் நீங்க மறுபடியும் சின்ன சின்ன விஷயத்துக்கு வரீங்க. உலகில் இந்தியான்றது 140 கோடி மக்கள் கொண்ட ஒரு நாடுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு தமிழ்நாடு ஒரு மத்திய அரசு ஒரு கொள்கையை கொண்டு வருதுன்னா ரொம்ப நீ கிரவுண்டுல இறங்கலாம், மாநில அரசு தான் பார்க்கணும், மத்திய அரசு பார்க்காது. மத்திய அரசினுடைய கொள்கை காங்கிரஸ் பீரியட்லேருந்து மும்மொழி கொள்கை தான், அதில் மாற்றே கிடையாது. இப்போ வரையும் நீங்கள் பிஎஸ்என்எல் போனாலும் சரி ஹிந்தியில் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏர்போர்ட் போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் அது வந்து அப்பத்துலேருந்து இப்போ வரையும் இருக்குது. மாற்றா மாநில அரசு கொள்கை இருமொழி கொள்கை இருந்துட்டு போங்க, யார் எதுவும் பிரச்சனை பண்ணலையே. நீங்கள் வந்து இருமொழி கொள்கையை முடித்து விட்டு மும்மொழி கொள்கையை கற்றுதான் ஆகணும்னு நம்ம எப்போ சொல்கிறோன்னா, பிஎம்சி பள்ளியில் நீங்கள் இணைந்தால் அதற்கான ஃபண்டை பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சம்ஸ்கிருத சித்தா அபியான் நிதி கீழே இப்போ ஃபண்டை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா மொழி கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுதான் ஆகணும். எனக்கு ஃபண்டு வேணாம், கொள்கை வேணாம், முடிஞ்சு போச்சு. யார் உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறா? இப்போ கேரளாவுக்கு நம்ம ப்ரெஷர் பண்ணுறோமா? கேரளாவில் காலங்காலமாக மொழி கொள்கை தான் ஓடிட்டுருக்கு. கேரளாவில் ஹிந்தி தெரியாதவங்க எவனுமே கிடையாது. கர்நாடகாவே பாருங்கள், காலங்காலமாக மொழி கொள்கை தான் பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு, ஹிந்தி வேணாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஏங்க அவங்கவுங்க தனித்தனி பிரச்சனை. கூட மராத்தியில் கூட தான் ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு மராத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க தாய்மொழிக்கு அவங்க பாடுபடுறாங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. தாய்மொழி ஏதோ வேறொரு மொழியை கற்றுக்கொள்வதால் இங்கு தமிழ் அளிக்கப்படுன்ற வாதத்தை நான் மறுக்கிறேன். ரெண்டாவது, இவங்க எப்படி மடைமாட்டு பண்ணுறாங்கன்னா, ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு மடைமாட்டு பண்ணுறாங்க. எந்த இடத்துலையும் நம்ம ஹிந்தினே சொல்லலை, எல்லா இடத்துலையும் வேறு ஏதாவது மொழி, அது இந்தியாவை கட்சிக்கோ, தெலுங்கு கற்றுக்கோ, மலையாளம் கற்றுக்கோ, கன்னட கற்றுக்கோ, சுற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஹிந்தி கற்றுக்காதனால தான் நம்ம ஊர் பசங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல செலக்ட் ஆகிறது கம்மியாகிடுறாங்க. ஹிந்தி கற்றுக்கிறதுன்ற விஷயங்கள தான் எல்முருகன் அவர்களும் கும்மிடி பண்ணி தாண்டி போனால் அவனுக்கு இன்னொரு மொழி தேவைப்படும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாருமே நீங்க 3வது மொழின்னு ஏதோ ஒரு மொழின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருப்பி ஹிந்தியை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஒரு கேள்வி இருக்கு. ஹிந்தி ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து 45% பேர் ஹிந்தி பேசுகிறாங்க. 45% பேர், சரிங்களா? அப்போ நீங்கள் எங்கே போனாலும் எந்த மாநிலத்தில் போனாலும் 2 லாங்குவேஜில் நீங்கள் தப்பிச்சிக்கலாம். நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றி இருந்தால் உங்களுக்கு இது புரியும். ஏன்னா நான் இந்தியா ஃபுல்லாக சுற்றியிருக்கேன். ஏன்னா வட மாநிலங்கள் யாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் பொது வழியில் இங்கிலீஷ் பேச மாட்டேன்றான். இங்கிலீஷ் தெரிய மாட்டேன், தெரிந்திருந்தாலும் பேச மாட்டேன்றான். தெரிந்தால் அடுத்த கட்டம் அவன் ஹிந்தியை தான் பேசுகிறான். நம்ம அந்த இடத்துக்கு போகிறப்போ ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால அது யூஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் 3வது மொழியாக தெலுங்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். அதிகபட்சம் ஹைதராபாத் வரைக்கும் தான் உங்களால் வந்து தெலுங்கு வச்சு பிரயாணம் பண்ண முடியும். ஹைதராபாத்லேயே பாதி இடங்களில் உருது, வாட் எவர் மேபிங்க. நீங்கள் சொல்கிறது நான் சொல்கிறது உள்வாங்கிக்கோங்க. ஒரு ஹைதராபாத்தோ இல்லாட்டி தெலுங்கானாவோ ஆந்திராவில் தான் பிரயாணம். அதை தாண்டி போனால் உங்களுக்கு மொழி பிரச்சனை வருது. ஹிந்தின்றது ஒரு 45லேருந்து 50% தேசிய பாஷான்னு அதுக்கு ஒரு விழாவே கொண்டாடுறாங்க. தேசிய பாஷை கிடையாது இல்லைங்க, கிடையாதுங்க, அலுவல் மொழி தாங்க. நான் ஒத்துக்கிறேங்க, ஹிந்தி வந்து தேசிய மொழி கிடையாதுங்க, அலுவல் மொழி தாங்க.
ஆனா கொண்டு வர்றாங்க இந்தி தினத்துக்கு வந்து இந்திய தேசிய பாஷான்னு ஒரு மொழியை வச்சு இந்தி திவாஸ் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. பாஷான்னு கொண்டு வந்து தேசிய பாஷான்னு கொண்டாடுறது தவறான விஷயம். தேசிய பாஷா கிடையாதுங்க. இந்திய நிவாஸ்ன்றது காங்கிரஸ் பீரியட்ல ப. சிதம்பரமும் கொண்டாடினாரு, இங்க இருக்க அமித்ஷா அவர்களையும் கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அலுவல் மொழியா ஹிந்தி இருக்கு, சரிங்களா? அப்ப வந்து 45% இருந்து 50% பேசுறதுனால உங்களுக்கு அது யூஸ் ஆகுன்னு சொல்றதுல என்ன தவறு? இப்போ நீங்க 5வது மொழியா நீ 3வது மொழியா நீங்க வந்து கன்னடம் எடுத்துங்க, நல்லா படிங்க கன்னடம். ஆனா நீங்க பெங்களூர் தானே கன்னடம் கிடையாதுல்ல, கன்னடம் வந்து ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லா பேசுறாங்களா? சரி, இந்தியாவை தானே ஹிந்தி கிடையாதுல்ல, இங்கிலீஷ் கத்துட்டு போயிடலாம் எல்லாரும். ஹிந்தி இருக்குங்க, நம்ம கன்னடால ஹிந்தி பேசுறாங்களா? புதிய நல்ல தேசிய உள்வாங்கிக்கோங்க. புதிய தேசிய கொள்கையில ஆங்கிலம் படிக்க கூடாதுன்னு எங்கன்னா இருக்கா? உங்கள் தாய்மொழி கல்வியை வந்து 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு போதுமே. ஆங்கிலம் போதுன்றதை அதை விடுங்க. நான் சொல்றேன், நீங்க போதுனா விடுங்கன்ட்டானே. நீங்க நிதி கேட்கறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. போதுனா விட்டுங்க. நீங்க 2 மணி டிஸ்டர்பே பண்ணல சார். திருப்பி நீங்க தான் சார் பேசிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுல போதுன்னு விட்டாச்சு, ஹிந்தி தேவையில்லைன்னு விட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 60 வருஷத்துக்கு மேல திருப்பி அந்த ஹிந்தி சார்ந்த விஷயங்கள். இப்போ 2 வருஷத்துக்கு மேல அமித்ஷா பேசியிருந்தாரு, ஹிந்தி தான் இந்தியா ஃபுல்லா முழுமைக்குமான இணைப்பு மொழியா இருக்கும்னு சொல்லி. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. ராஜஸ்தான் தேர்தல் அவர் சொன்னதுக்கு அதுக்கான விளக்கம் அவர் சொன்னது நீங்க கவனிச்சிங்களா இல்லையா? இன்னும் நீங்கள் இந்தியாவில் பிறக்காத, இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அயல் நாட்டு மொழியை பிடித்து தகவல் தொழில்நுட்ப தகவலுக்கு தொங்கிக் கொண்டிருக்கிறீங்களா ஆங்கிலத்தை? இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையா பேசப்படுற ஒரு மொழியை அலுவல் மொழியாக நீங்க கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தவறு? இப்ப வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இந்திக்காரரா? இந்தியா தாய்மொழி கொண்டு வரா? அவர் குஜராத்தி. மோடி அவர்கள் இந்திய தாய்மொழி. குஜராத்ல பல இடங்கள்ல இந்தியில பேனர்ஸ் கிடையாது. நான் சொல்றது நீங்க உள்வாங்கிக்கங்க, தயவு செய்து உள்வாங்கிக்கங்க. நான் குஜராத் போயிருக்கேன், அதான் நான் சொல்றேன். குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் 95% ஹிந்தி கிடையாது. எல்லா இடத்துலயும் குஜராத்ல தான் எழுதுறாங்க. ஆமா. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஊர்ல அவங்க மொழி கொடுக்குறாங்க, ஹிந்திக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க ஊர்ல அவங்க கொடுக்காத பட்சத்துல ஏன் மத்த ஊர்ல யார் ஊர்லயும் கொடுக்கலங்க? 3வது மொழியா ஹிந்தி கிடையாதுங்க. 3வது மொழியா ஏதோ ஒரு மொழிங்க. நீங்க இந்தியா ஃபுல்லா பிரயாணம் பண்ணணும்னு நினைச்சுன்னா இந்தி எடுத்துங்க. இப்ப நீங்க இப்போ இந்த நம்ம கல்வித்துறை அமைச்சருடைய பையன் இருக்காங்கல்ல, மகேஷ் பொய்யாமொழியோட பையன் என்ன கற்றுக்கிறாரு? 3வது மொழியாக பிரெஞ்சு கற்றுக்கிறார். ஏன் பிரெஞ்சு கற்றுக்கிறாரு? ஒருவேளை ஃப்ரான்ஸில் போய் அவர் செட்டில் ஆகலாமல் இருக்கலாம், இல்லை வேறு எதனா அந்த சம்மந்தமான தொழில்நுட்பத்தை அவர் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கும். கற்றுக்கங்க தான் சொல்கிறோம். உங்களுக்கு எந்த மொழி பிடிச்சா கற்றுக்கங்க. 3வதே ஒரு மொழி. எந்த ஒரு அரசாங்கமும் ஒரு படிப்பை கற்றுக்காதுன்னு சொல்லி ஒத்துருக்காங்க. இந்த அரசாங்கம் தாங்க சொல்லுது ஒரு படிப்பை கற்றுக்காதுன்னு. அதுவும் அந்த நிதி வேணும்னா கற்றுக்கங்க. இதே அரசாங்கம் தான் இந்தியாவிலே முதல் முறையாக கணினித்துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்தது மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு. அப்படி பார்த்தா கற்றுக்காத நம்ம சொல்லலையே. எல்லா விஷயத்தையும் ஸ்கூல் லெவலில் நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு. நீங்கள் தவறு பண்ணுறீங்க. அதாவது கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை கணினி சம்பந்தமாக, தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமான படிப்பை ஒரு பாடமாக உருவாக்கி எல்லாருக்கும் கற்றுத்தரணும்னு மத்திய அரசு 1000 கோடி ஃபண்டு கொடுத்துருக்கு தமிழ்நாடுக்கு. ஐசிடி அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? இப்போ இன்னைக்கு வரையும் ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம சொல்லி இல்லை நான் சொல்றது முழுசா கேளுங்க. இன்னைக்கு வரையும் அறிவியல்ல ஒரு துணை பாடமாக வச்சு இந்த 1000 கோடியை இவங்க சோகா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரையும் எங்கள் மாநில தலைவர் ஒவ்வொருவரையும் கேள்வி எழுப்புறாரு, அந்த 1000 கோடி என்ன ஆச்சு சொல்லுங்க. கேரளாவில் இதை சப்ஜெக்டை தகவல் தொழில்நுட்பம், அதாவது செயற்கை நுண்ணறிவுன்றதுக்கு ஒரு நுண்ணறிவு ஒன்று கொண்டு வந்து அதற்கு மூலம் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், ரொபாட்டிக் செயலுக்கு எப்படி இருக்கும், செயற்கை நுண்ணறிவு ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டரோட பேசிக் திங்ஸ்னு தனி லேபு, அதுக்கு தனியாக ஒரு பல லட்சங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் 15,000 ரூபா, அது தனி. அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் வச்சு அதில் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு ஃபண்டை கொடுக்குறாங்க. இன்றைக்கி வரையும் அது துணை பாடம் மாதிரி, இந்த விளையாட்டுத்துறை பிடி பீரியடுவாங்களா அந்த மாதிரி ஒரு துணை பாடமாக வச்சு அது ஒப்பே தீர 1000 கோடியை கேட்டால் இன்றைக்கி வரையும் தமிழக அரசு அது பதில் சொல்லலை. நம்ம அதுவும் விட்டோம். கேட்டு மாநிலத்தில் விட்டார். பிஎம்சி பள்ளியில் நீங்கள் இணையறன்ற நீங்கள் கையெழுத்து போட்டு ஃபண்டு வேணும்னு கேட்கறதுனால தான் இது வருது. தவிர எங்களுக்கு இருமொழி கொள்கையில் தான் புதிய தேசிய கொள்கைகள் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், எங்களுக்கு உங்கள் நிதியும் வேணாம், பிஎம்சி பள்ளியும் வேணும்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லை. கேரளாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மேற்கு வங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பஞ்சாப் ஃபஸ்ட்டு இணையிலனாங்க, இப்போ பஞ்சாபையும் இணைஞ்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம அதுக்கு நீங்கள் நம்ம விவாதங்களை அதிகமாக வைக்கிறதுனால தான் நம்ம வந்து குறியீடுகளை மேல் கொண்டு போகிறோம். நீங்கள் விவாதமாக அதை கொண்டு வரதுனால தான் இன்றைக்கி வந்து எங்கள் மாநில தலைவர் பொது வழியில் சொல்கிறார். ஸ்டாலின் அவர்களுடைய மகள் செந்தாமரை நடக்கிற சன்சைன் ஆகட்டும், துரைமுருகனோட கின்ஸ்டன் பள்ளி ஆகட்டும், ஏவாவெளி, பிச்சாண்டி, ஜெகச்சர்ச்சுக்கன்னு ஒரு பெரிய கீதா ஜீவனோட பள்ளிகள் எல்லாத்துலேயுமே சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்தப்படுகிறது, பணம் வாங்கி கொண்டு சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு பணம் வாங்கி கொண்டு மும்மொழி கொள்கையை நோக்கி அவங்க நகர்றாங்க. பணமில்லாத 52 லட்சம் பேர் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் தான் எங்களை பேச வைக்கிறீங்க, நாங்கள் பேசலை. வேணான்னா விட்டு போங்க, உங்கள் இருமொழி கொள்கையே வச்சுக்கோங்க. யார் வேணானது? யார் மத்திய அரசு வந்து கம்பல்சரி பிஎம்சி பள்ளியில் இணைஞ்சு தான் ஆகணும், இங்கே மும்மொழி கொள்கிறான். பிஎம்சி பள்ளியில் நீங்கள் இணைஞ்சு நாம் ஃபண்டு வேணும்னு சொல்லி ஃபண்டு கேட்டு அந்த ஃபண்டு வேணும்னு கேட்டிங்கன்னா மட்டும்தான்
நீங்கள் இணையணும், மும்மொழி கொள்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபண்டு வேணால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இருமொழி கொள்கை இப்போ வேணான்ட்டீங்க. இப்போ தங்கம் தென்னரசு என்ன சொன்னார், நாங்கள் எங்கள் ஃபண்ட்லேயே நாங்கள் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ எதனா மத்திய அரசு சொல்லுதா? இல்ல நேற்று நிலைக்குழு சொல்லியிருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களை கம்பல் பண்ணி வந்து ஒரு திட்டத்தில் நீ சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, நிதியை நிறுத்தி வச்சதே தப்புன்ற மாதிரி விஷயங்களை பார்லிமெண்ட் நிலைக்குழு சொல்லியிருக்கு. எல்லாருமே பாராளுமன்றத்தில் கேள்விகள் எழுப்புவாங்க. நல்லா கேளுங்க, பாராளுமன்றத்தில் நிலைக்குழு தான் பாராளுமன்ற நிலைக்குழு தான் உங்களுக்கு கேள்விகள் எழுப்புவாங்க. அதெல்லாம் எதுவும் இது கிடையாது. அது மட்டும் புரிதல். இப்போ தயாநிதி மாறன் எவ்வளோ விஷயங்களை பொது வழியில் சொல்லி குட்டு வாங்கிட்டு இருக்காரு. அவருடைய பிஏ தப்பாக எழுதி கொடுத்து பொது வழியில் குட்டு வாங்குறாரு. உங்களுக்கே தெரியும் அது என்னென்ன. நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சமஸ்கிருத நிதிக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ சமஸ்கிருதத்துக்கு ஏன் அவ்வளோ பெரிய நிதி ஒதுக்குறீங்க, தமிழுக்கு ஏன் இவ்வளோ கம்மியாக ஒதுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறப்ப ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி எவ்வளோ இருக்குது, அதுக்கான பள்ளிகள் எவ்வளோ படிக்கிறாங்க, அதுக்கு ஆராய்ச்சிக்கு எவ்வளோ செலவுன்றதோ புள்ளி வரல மத்திய அரசு வைக்குது. தமிழுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதேமாதிரி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்பியில் எவ்வளோ சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குறாங்க, தமிழுக்கு ஒதுக்குறாங்கன்ற குறியீடை மேலே வைக்கிறாங்க. அப்போ அதோட ஆஃப் ஆகிட்டாங்க அவங்க. அது ஓம்பர்லாவே சொல்றாரு, சமஸ்கிருதம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, தேசிய பாஷா மாதிரி ஒட்டுமொத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய மொழி. அந்த இடத்துல தேசிய பாஷன்னு சொல்றதே தவறான விஷயம். ஏங்க அவரோட இதுல அவர் சொல்றாருங்க, யார் சொன்னாலும் தப்பு சார். இந்த தெரிஞ்சுங்க, அவர் வந்து சொல்றது சட்டம் கிடையாது. அவர் சொல்றாரு நிறைய பேர் பேசுற பாஷா அது எல்லா பாஷையிலும் இருக்கு, இந்தியா ஃபுல்லா யூனிவர்சிட்டியில இருக்கு அப்படின்றது தான். ஆந்தடிக்கா ஹிந்தி இந்தியாவின் தேசிய மொழின்னு எங்கன்னா ஒரு கெசட்டில் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கா? ஆந்தடிக்கா சமஸ்கிருதம். இப்போ அம்பேத்கரே வந்து இந்தியாவிலுடைய மொழியாக எதுவும் இருக்குன்னு சொன்னார், சமஸ்கிருதம் தான் இருக்குன்னு சொன்னார் அவர். அது இங்கே யாருமே குறிப்பிட மாட்டேங்கல. திருமாவளவனுக்கு எங்களுடைய எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க, இந்தியாவின் தேசிய மொழியை எந்த மொழியை கொண்டு வரும்னு கேள்வி வைக்கிறப்ப சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அம்பேத்கர் சொன்னாச்சு. அதுக்கு வந்து எவ்வளோ வாட்டி எங்கள் மாநில தலைவர் திருமாவளவன் கேள்வி கேட்குறாரு, இதுவரை பதிலே இல்லையா அவங்கள்ட்ட? அதாவது அவங்கவுங்க கருத்துக்களை பிரதிபலிக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இலங்கை மீனவர்களுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து இலங்கையில் இருக்கவங்களுக்கு குடிமக்களுக்கு நீங்கள் வந்து குடியுரிமை கொடுக்கலன்னு ஒரு கேள்வி கனிமொழி நேற்று வைக்கிறாங்க. அதற்கு பதில் அமித்ஷா சொல்கிறாங்க. அதே சொல்கிறார், தேசிய முற்போக்கு கூட்டணியில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே தான் நாங்கள் இப்போ பண்ணுறோம். 10 வருஷம் நீங்கள் கூட இருக்கிறப்ப வராத விஷயம் நீங்கள் இப்போ உங்களுக்கு திடீர்னு பொங்குறீங்க. ரெண்டாவது 4 முறை என்ன வந்து எல்லாருமே சந்திச்சாங்க, அவங்க மந்திரிகள் திமுக சேர்ந்த டிஆர் பாலாட்டும் தயாநிதியும் கனிமொழி. ஒரு முறை கூட இந்திய இலங்கை குடிமக்களுடைய குடியுரிமை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவங்க பேசலன்னு பொது வழியில் சொல்கிறாரு. நீங்கள் வைக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் பேசின ஒரு விஷயத்தை பொது வழியில் வச்சு பேசுறது நாகரிகமான அப்படி கிடையாதுங்க. நீங்கள் போய் அமித்ஷா அவர்களோட விருந்துக்கு வாங்க போய் பேச போறீங்க, உங்களோட தோல் சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்ட அந்த இடத்துல நீங்க பேசுறீங்க. எங்களுடைய இதுல வந்து 30 வருஷமா இருக்காங்க, 20 வருஷமா இருந்தா இலங்கை அகதிகளுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்கணும். ஒரு நாட்டில் 20 வருஷம் இருந்தால் அவங்க குடியுரிமை கொடுக்கணும். நீங்க ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? 30 வருஷமாவே இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துக்கு இன்னும் ஸ்பெஷல் ஃபண்ட் கொடுங்க. அவங்களுக்கு வந்து மாநில அரசு ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, அது பத்தல, நீங்க இன்னும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கான பண்ணுங்க. இல்லாட்டி இலங்கை அரசோட போய் உடன்பாடி கொண்டு வந்து இவங்களை அங்கே குடிமேறதுக்கான வேலைகளை பண்ணுங்க கேட்கணும். அங்கெல்லாம் எதுவுமே கேட்காம பார்லிமெண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தாங்க நாங்கள் இப்போ பண்ணோம், நாங்கள் ஒரு துங்க கூட தெளி போடல, உங்க கொள்கை என்னவோ அதே தான் எங்கள் கொள்கை. இப்போ நேற்றுலேருந்து இப்போ இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காரு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து எங்களுக்கு ஃபண்டு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காரு. 4000 கோடி ஃபண்டு வரலாம். அது எப்படி பாருங்க, மத்திய அரசு நோக்கியே தான் இவங்களுடைய பந்துகள் எல்லாம் நகரும் தவிர மாநில அரசு நலன்கிட்ட அவங்க போவே இல்லை. அவங்க மத்திய அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க, வேலை செய்த 15 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நாங்கள் ஃபண்டு தரணும். ஃபண்டு தரலையா, அந்த 15 நாட்களுக்கு அப்புறம் 0.5% வட்டி போட்டு தரணும். ஆனால் 15 நாட்களுக்குள்ளே மத்திய அரசுலேருந்து ஃபண்டு வரலனா அந்த ஃபண்டுக்கான மொத்த தொகையும் மாநில அரசு தான் தரணும். ஏன் அப்படி ரூலு அங்கே போட்ட ரூலு இப்போ போடல. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் மாநில அரசு மேலே இல்லைங்க, அப்போ போட்ட ரூலுங்க அது. நான் சொல்கிறேன் திணிப்பு கிடையாது. அதான் அமித்ஷா தெளிவாக சொல்கிறாரு, மாநில அரசு தந்துடணும், அதற்கப்புறம் அதற்கான இன்ட்ரெஸ்டோடு சேர்த்து தான் மத்திய அரசு தரும். இப்போ ஒவ்வொரு நிதியாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் 15 நாட்கள் கழித்து மத்திய அரசுலேருந்து பணம் வரவில்லை என்றால் மத்திய அரசு பணம் தரல, மத்திய அரசு தரணும்னு சொல்லி எங்களை நேர்கோள் காட்டி நீங்கள் காட்டக்கூடாது, ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்கக்கூடாது, உடனடியாக மாநில அரசு வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு வட்டியோடு நீங்கள் ஃபண்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன, இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டு வந்த திட்டங்கள் கிடையாது. இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்றது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கொண்டு வந்த திட்டம். அதே தான் அந்த ஃபார்முலாவை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறோன்றாங்க. இதெல்லாம் எதுவுமே பொதுவெளியில் அடித்தட மக்கள்கிட்ட சொல்லாமல் நாங்கள் உடனே போராட்டம் சம்ஸ்கிருத அபியான் திட்டத்தில் போராட்டம், தேசிய ஊரகத்தில் ஃபண்டு வரல போராட்டம், எல்லாமே போராட்டமே பண்ணிகிட்டே இருப்பீங்களா? மக்கள் நல திட்டப்பணி எப்போ பார்ப்பீங்க? 48 மணி நேரத்தில் 2 நாட்களில் 8 கொலை நடந்துருங்க தமிழ்நாட்டில். இப்போ நேற்று போய் ஈரான் கொலைன்னு ஒருத்தர் பிடிச்சாங்களே, என்கவுண்டர் பண்ணாங்களே, ஒரு ஆள் வந்து பூனான்லேருந்து
மும்பையிலிருந்து ஃப்ளைட் ஏறி இங்கே வந்து ஒரு 10 செயினை அத்துட்டு நம்மளால் ஃப்ளைட்டில் தப்பிச்சுட்டு போக முடியுன்ற நம்பிக்கை யார் கொடுக்குறது? அது ஒரு நம்பிக்கை யார் கொடுக்குறீங்க? நீங்கள் தானே கொடுக்குறீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒன்றும் போய் வேர்க்க விருவத்தை போய் அவன் பின்னாடி போய் தேடி கண்டுபிடிச்சலாம் சொல்ல. சிசிடிவி பார்க்குறீங்க, எங்கள் நகர்றான், ஏர்போர்ட்டில் இருக்கிறான், பூச்சி லபக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு மெடலை கொடுத்து பாராட்டி சந்தோஷம், இன்னும் மகிழ்ச்சி, ஒன்றும் இதுக்கு இல்லை. எல்லாரும் வேர்க்க விருவத்து போய் அவன் துரத்தி பிடிச்சாங்க எல்லாரும். சிசிடிவியில் வரதா பிடிக்கிறாங்க. இன்னைக்கு போலீஸ்க்கு வேலை வளர்ந்துருச்சு சார். போலீஸ்க்கு வேலை கம்மிங்க, கிரிமினல்ஸ் ஜாஸ்தியாங்க, போலீஸ் வேலை கம்மி. இவன் நீங்கள் அருண் பெரிய சாதனை மாதிரி நான் சொன்னதுக்காக இதை முன்வைக்கிறேன். அது கஷ்டமான பணி, பாராட்டுறோம். நான் கேட்குறது, ஒரு 10 செயினை அறுத்துட்டு ஃப்ளைட்டில் நம்ம சென்னையில் அறுத்துட்டு ஃப்ளைட் ஏறி நம்ம வெளி மாநிலங்களுக்கு போக முடியுன்ற நம்பிக்கையை அந்த ஈரானிய கொள்ளையர்களுக்கு யார் ஏற்படுத்துறது? இங்கே இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே ஏற்படுத்துது. ஒரே மாதத்தில் 48 கொலை நடந்திருக்குங்க. யார் இங்கே சட்டசபை நடந்துட்டு இருக்குங்க கூட்டத்தொடர், 2 நாளில் 8 பேர் கொள்கிறாங்க. அப்போ இங்கே போதைப் பொருட்கள் அதிகமாக போதையில் கொலைகள் நடக்குது. அப்போ ஒரு வெளியூர்லேருந்து ஒருத்தன் நம்ம கொள்ளையடிச்சிட்டு இங்கே தப்பிக்க முடியும், அந்தளவு இங்கே கேவலமாக இருக்குது சட்டம் ஒழுங்குன்னு நினைக்கிறதுனால தைரியம் வருது. இப்போ சுட்டது நம்ம ஏன் பாராட்டுறோம்? அடுத்த முறை எவனும் உள்ளே வர மாட்டான். ஈரானிய கொள்ளை தமிழ்நாட்டில் காலை வச்சா என்கவுண்டரில் சுட்டுருவாங்க, எப்போ வர மாட்டான். இதை நீங்கள் எப்போ செஞ்சுருக்கணும்? இப்போ இதுக்கு முன்னாடி செயினுக்கு அறுப்பு சம்பளம் இங்கே நடக்கலையா? நீ படமே தீரன் அதிகாரம் ஒன்றில் எவ்வளோ அந்த படத்தை தெளிவாக காமிச்சிருப்பான். கடைசியில் தமிழக அரசு எப்போ ஆக்ஷன் எடுக்கிறாங்க? பூந்தமல்லியோ திருவள்ளூர் எம்எல்ஏ சுதர்சனம் போய் போடுவாங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ செத்தப்பறம் தான் கிரவுண்டுக்குள்ளே வருவாங்க, போலீஸ் வருவாங்க. அது வரையும் மெதப்பாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்திச்சு இருக்கிறது உளவுத்துறை ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி உளவுத்துறையே ஒன்று கிடையாது. அது மாதிரி இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வராதுல்ல. இதை தானே முன்வைக்கிறோம். அப்போ நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வெளிநாட்டு முதலீடில் இப்போ நாங்கள் 7 முறை நான் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தேன், ஃப்ரான்ஸ் போனேன், இது போனேன், அது போனேன், இது போனேன், இவ்வளோ முதலீடு வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்க தவிர எங்கே வந்துச்சு, எங்கே காட்டுங்க. இதே மாதிரி மோடியை பற்றி கேட்டால் என்ன சார் பண்ணுறது? ஏங்க நல்லா கேட்டுங்க. மோடிஜி அவர் வெளிநாட்டு முதலீடை ஈர்ப்பதற்காக மட்டும் பிரதமர் கிடையாதுங்க, நல்லா தெரிஞ்சுங்க. பிரதமர்ன்றவர் ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்பினுடைய தலைவருங்க. அவர் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பார்வை இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அவர் தான் ஒட்டுமொத்த குத்தகைக்காரர். அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியுறவு கொள்கையோ ரிசர்வ் பேங்க் பாலிசியோ இராணுவ பிரச்சனையோ எல்லாமே அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோ பேர்டன் இருக்கும், ஒரு பேர்டனு. வெளிநாட்டு முதலீடை கொண்டு வரதுக்காக அவர் போகிறாரு. நீங்கள் 20 நாடுகளுக்கு அவர் இது கொடுத்துருக்காங்க, உயரிய விருதுகள் கொடுத்துருக்காங்க. அது 7 இஸ்லாமிய நாடுகள் கொடுத்துருக்காங்க, 7 இஸ்லாம் நாடே கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு எப்படி நல்லுறவு பண்ணுறாங்க? இன்றைக்கி ஈரானோ ஈராக்லையோ கிருஷ்ணர் கோயில் கட்டுறதுக்கான அனுமதியை கொடுக்குறாங்க. இதுதாங்க ஒரு கம்பைண்டு. நல்லா இல்லைங்க, இது ஒரு நல்லுறவு. நம்மளை தொட்டால் இந்த கண்ட்ரிலாம் வருன்ற பயத்தை எல்லாத்துலேயும் உருவாக்கணுங்க. அது ஈஸி கிடையாது. இன்றைக்கி ஒட்டுமொத்த ட்ரம்ப் மோடியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம். அவ்வளோ ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாலும் ரஷ்யாவுக்கு என்ன பெட்ரோல் வாங்கக்கூடாது, வாங்கினா உன்ட்ட நான் பொருளாதார விடுப்பு அது மீறி ரஷ்யாட்ட வாங்குகிறோம். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறோம். அதான் வெளியுறவு கொள்கை. இப்போ ரஷ்யாவை விட யூஎஸ்ஏ கிட்ட தான் நம்ம அதிகமாக இது வாங்க போகிறோம். அதுக்கான இது இப்போ ரீசெண்டாக போன மாதம், அதாவது வெளியுறவு கொள்கை ஒரு முறை மாறும். நமக்கு யார் கம்மியாக இப்போ கூட நேற்று ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு, ஏதோ ஒரு நாட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த ஒரு டபுள் வரி வெனிசுலா நினைக்கிறேன், அதில் பெட்ரோலோ எங்கன்னா வாங்கினீங்கன்னா நான் உங்களுக்கு டபுள் வரி பண்ணுறாரு. அவர் ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வெளியுறவு கொள்கை இப்போ மோடிஜி அவர்களும் ட்ரம்ப்புக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா 2 பேருமே இந்தியாவில் இந்தியர்களுக்கு தான் முன்னுரிமைன்னு மோடி சொல்கிறார். அமெரிக்காவில் ட்ரம்ப் அமெரிக்கர்களுக்கு தான் முன்னுரிமை சொல்கிறார். இது மோடிஜியே பொதுவில் பகிர்ந்திருக்காரு. எங்கள் 2 பேருக்கு இதான் பொதுவான நிகழ்வாக இருக்கிறது அப்படின்னு. அதற்கப்புறம் அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ் கேடரில் மீட்டிங் நடக்கும். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லாத்துக்கும் சைன் பண்ண முடியாது. சாதகம் பாதகம் இது பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும், ஃப்யூச்சர் நமக்கு இந்த ஃபண்டு யூஸ் ஆகுமா, இந்த ஃபண்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகும், இதெல்லாம் அனலைஸ் பேர் தான் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. வெளிநாட்டு முதலீடுகளுக்கு வந்ததுன்னா சந்தோஷம். அதற்காக முதலீடுக்காக தான் வெளிநாடு போகிறாரெலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம பல நாடு தலைவர்கள் நம்ம குடியரசு தினத்துக்கோ நம்மளுடைய சுதந்திர கொண்டு வர சார்ந்த விஷயங்களுக்கு போகிறது வேறு சார். இல்லை நம்ம ஏன் கொண்டு வரோம் அவங்கள வெளிநாட்டு தலைவர்கள் ஏன் கொண்டு ஒரு நல்லுறவு கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கி நல்லா கேட்டுங்க. இன்றைக்கி பாகிஸ்தான்லேருந்து வங்கமொழி பேசுகிறவங்களுக்கு எங்களுக்கான இருப்பிடம் எங்களுக்கு கிடைக்கலன்னு பிரச்சனை வருதப்போ இந்திரா காந்தி உள்ள பூந்து வங்கதேசத்தை உருவாக்கி அங்கே ஒரு நாடை உருவாக்கி கொடுத்தாங்க. நம்ம பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்களை இழந்தான் அவங்க வங்கதேசத்தில் உருவாக்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதே பாகிஸ்தானோடு அங்கே இருக்கக்கூடிய இடைக்கால அரசு கூட்டு சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிரான சதி செயலில் ஈடுபடுறாங்க.
இதெல்லாம் மோடி அவர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்துக்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எந்த நாடு சொன்னால் அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் அதிகமாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. பாகிஸ்தானும் வங்கதேசமும் கூட்டு சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு பலமாக இருப்ப நமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும். சீனாவின் தலையீடு இலங்கையில் இருக்குது. இதெல்லாம் டே டு டே பேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. ஈஸி கிடையாது. நம்மளை சுற்றி இருக்குது பிரச்சனை. பூட்டானில் நமக்கு பிரச்சனை இருக்குது, நேபாளில் பிரச்சனை இருக்குது, ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை இருக்குது, வங்கதேசத்தில் பிரச்சனை இருக்குது. எல்லா நாடுகளும் குட்டி குட்டி நாடுகள்னால பெரிய பெரிய நாடுகள் அங்கே முதலீடுக்காகவும் தன்னோட ராணுவ தளவாடங்களை அங்கே குவிக்கிறதுக்கும் ஆசைப்படுறாங்க. சைனா இன்றைக்கி சில்க் ரோடு போடுறானா இல்லையா, ஒட்டுமொத்த உலகத்தையும் இணைக்கிற மாதிரி போடுறானா இல்லையா, அதை நம்ம அப்ஜெக்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறோமா இல்லையா. நிறைய பிரச்சனை இருக்குது, வெளிநாட்டு பிரச்சனை. அதெல்லாம் நமக்கு சொன்னால் புரியாது. அது பெரிய, அதை பற்றி ஒரு தனி இன்டர்வியூவே பேசணும் நம்ம. ஆனால் அதே சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே பாஞ்சு வர பிரம்மபுத்திரா நதியில் அவங்க ஊரில் டேங்க்ஸ் போன இதுவாகுது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டேம் கட்டி இந்த ரிவரோட ஃப்ளோன்றது நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறோம். அசாம், மேகாலயா போன்ற மாநிலங்கள் ஒரு மிகப்பெரிய வறட்சியை நோக்கி நகரும். நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறோம், இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பிரச்சனை பண்ணுறோம். இந்த சைடே பார்த்து பாகிஸ்தானுக்கு கூட சிந்து வெளியில் தண்ணியில் வரப்ப நம்ம வந்து அந்த சிந்து தண்ணியை கொடுக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நடந்துட்டு தாங்க இருக்குது. இப்போ இந்த மாதிரி சைனாவுக்கு நமக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நேரடி விமான சேலையை நம்ம கட் பண்ணோம். இன்றைக்கி சைனாவுக்கு டேரெக்டாக நீங்கள் ஃப்ளைட்டில் போக முடியாது. இப்போ தான் அதற்கான முதல் கல்வான் பாக்கு பள்ளத்தாக்கு இதுக்கப்புறம் இப்போ தான் முதல் கட்ட பேச்சுவார்த்தை இப்போ நடக்குது. இல்லை நம்ம சமாதானமாக போவோம், அங்கேருந்து ராணுவ படைகளை வாபஸ் வாங்கிப்போன்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டு நேரடியாக சைனாவுக்கு வந்து விமான சேவை தொடங்குறதுக்கான பூர்வாங்க வேலையை அங்கே இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சர்களும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஈடுபடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரம். இது உலநாடுக்கு பிரச்சனைங்க. ஓவர் நைட்டில் எதுவும் பண்ண முடியாது. நம்ம என்ன இப்போ உஷாராக ஒரு விஷயத்தை மோடிஜி அரசாங்கம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை கோடுகளில் வேலி அமைக்கும் பணி நடந்துட்டுருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை கோடுகளுக்கு நம்மளுடைய இராணுவ தடவாளங்களை எவ்வளோ ஈஸியாக கொண்டு போகிறதுக்கான ரோட் டிரான்ஸ்போர்ட் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ண வேண்டியது இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு தான் அதை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம சைனா வாரில் ஏன் தோத்தோன்னா, நம்மளுடைய வீரர்கள் பலமான வீரர்களாக இருந்தாலும் நம்மளுடைய தளவாடங்களை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வருவதற்கான ரோடு ஃபெசிலிட்டி நம்மள்கிட்ட இல்லை. மலையேறும் பயிற்சி வீரர்கள் அன்றைக்கி நம்மகிட்ட இல்லை. அதனால் நம்ம சைனா வாரில் தோத்தோம். அதை மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா எல்லைகளும் இன்றைக்கி பாருங்கள், ஹைதராபாத்தில் எந்த ஒரு போர் விமானம் இறங்குறதுக்கான ஓடுதல் இருக்குது. இந்த சைடு யூபியில் எந்த ஒரு போர் விமானம் நடத்துறதுக்கான ஓடுது ஒரு இதுலேயும் ஒரு நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இருக்குது. சரிங்க, இல்லைங்க, நீங்கள் நான் சொல்கிறது அரக்கோணத்தில் இருக்கிறது பயிற்சி விமானம் கிடையாதுங்க. ஒரு போர்னு வந்தால் போர் விமானங்கள் எல்லாமே இறங்கி மிசைல் லான்ச் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணி புரியல. உங்களுக்கு புரியல. அரக்கோணத்தில் இருக்கிறது இதுக்காக கட்டப்பட்டதுங்க. போர் விமானங்களும் இந்த தேசிய பேரிடர் விமானங்களும் இறங்குறதுக்காக ஸ்பெஷலாக கட்டப்பட்டது. நான் அதை சொல்லலை. திடீர்னு ஒரு போர் வந்தால் ஒரு விமானம் வந்து ஒரு இடத்துல இறங்குறதுக்கான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தணும் தான் இன்னைக்கு யூபியில் பண்ணியிருக்காங்க, ஹைதராபாத்தில் பண்ணியிருக்காங்க, இன்னும் 2-3 இடத்துல பண்ணுறாங்க. ஏன் அப்படி? நம்ம போரை விரும்புகிற நாடு இல்லை, ஆனால் வந்தால் வருமுன் காப்புன்றதுக்காக இதெல்லாம் திஞ்சிச்சு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லைகள் ஃபுல்லாக வேலிகள் அமைக்கிறோம், எல்லைகள் ஃபுல்லாக நம்மளுடைய துருப்புகளை நிறுத்துகிறோம், எல்லைகள் ஃபுல்லாக நம்மளுடைய இராணுவ தடவாங்களும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அங்கே நிற்கிற அளவுக்கு நமக்கு எல்லா விஷயங்களையும் பண்ணுறோம். நீ ரபேல்லாம் அதனால தான் வாங்கினது. அவன் கேட்ட மறு நிமிஷம் ரபேல் போய் அங்கே நிற்கும். அந்தளவு நம்ம ஃபோர்ஸாக இருக்கணும். நம்ம வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு எதிர் நாடுகளுக்கு தெரிஞ்சால் நம்மக்கிட்ட வரமாட்டான். இவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அவங்ககிட்ட போக முடியாது. எல்லாமே செர்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது இந்தியா. மோடி அரசாங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ளீனாக வச்சுருக்காங்க. உள்ளே போனால் தேவையில்லாமல் அடி வாங்குவோம் அப்படின்றது தெளிவாக இருக்கும். அது ஏன் ஓகே சார், இதெல்லாமே ஓகே. போராடுற அக்னி வீரர்களுக்கான அந்த உயிருக்கான உத்தரவாதம், அவங்களுக்கான நிதின்றது கம்மியாக இருக்குது. ரெகுலராக யாருக்காக இந்த போர்லாம் நடக்குதுன்னா அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு. மக்கள் வறுமையில் தான் இருக்காங்க. விவசாயிகளுக்கான திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் தான் இம்பாக்டாக இருக்குது. சாதாரணமாக சின்னதாக சம்பளம் வாங்குற யாருக்குமே வந்து இந்த ஒரு பட்ஜெட் வந்து பெருசாக பெனிஃபிஷரியாக இல்லை. 12 லட்ச ரூபாய் வாங்குறவர்களை பற்றி யோசிக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டேங்குது. தொடர்ச்சியான 18%, 20%, 28% வரிகள் இருக்குது. சின்ன அத்தியாவசிய பொருட்கள் கூட 5-12% வரி கட்ட வேண்டியதா இருக்காது. 5-12% அத்தியாவசிய பொருட்களுக்கு எதுக்கு வரியே கிடையாது. அரிசிக்கெல்லாம் வரி கிடையாதுங்க. என்ன சொல்றீங்க? அரிசி பருப்பு கிடையாது, எண்ணெய் கிடையாது, பேக்கேஜ் ஆகாத வரி. பேக்கேஜ் ஆகாம அரிசி பருப்பு கிடையாதுங்க. அதாவது சந்தையில இப்ப உங்க சந்தையெல்லாம் வாங்க பேக்கேஜ் இல்லாம தான் கிடைக்குது. அப்படிலாம் கிடையாது. இருக்கிற கடைங்கள சின்ன அதாவது பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. கரிப்புன்னு சொல்ற ஏழைகளுக்கான வரி சதவீதம் எங்கேயுமே பாதிக்கப்படல. ரெண்டாவது வந்து வரி சதவீதம் 5%, 8%, 18% சொல்லி பல விதமா இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லா வித வரியும் கிடையாது. up to 28%. வேர்ல்ட்லயே நம்ம தான் highest 18% தான். 18% ஜாஸ்தியா வச்சிருக்கோம். பட் இஷ்யூஸ் என்னன்னா, இதை வந்து மறைமுகமாக வாட்டுவதி, மதிப்பு குறுவதி, அந்த வரி இந்த வரி இந்த வரின்னு சொல்லி இதை தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. இப்போ நீங்கள் 5% வந்து நேரடியாக சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போனால் இப்போ ஜிஎஸ்டி போடுறாங்களே, 50% ஜிஎஸ்டி போடுறான். உங்களுக்கு 50% நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பொசிஷன். அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் அதே ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க, அதே 50% தான். ஆனால் வெவ்வேறு விதமாக இருக்கும்.
செஸ் வரின்னு இருக்கும், வாட்டு வரின்னு இருக்கும், மதிப்பு கூட்டு வரின்னு இருக்கும், இது ரோடு இயற்கை பேரிடர் சம்மந்தப்பட்ட ஒரு வரின்னு சொல்லி இதே தான் அங்கே இருக்கும். ஏசி போட்டால் ஒரு வரி 40 நிறைய பேருக்கு இங்கே தெரியல, அவ்வளோதான். வரிகள்ன்றது ஒரு அரசாங்கம் ரன் பண்ணுறதுக்கான முதுகெலும்பு. ரெண்டாவது, ஒட்டுமொத்த இந்தியாவின் கட்டமைப்பை நோக்கி நீ நகர்த்துறதுக்கான மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் இருந்தால்தான் இந்தியாவை அடுத்த கட்ட நகர்த்த முடியும். நீங்கள் மெட்ரோ ட்ரெயின்ஸ் வாங்கினா பிரச்சனை இல்லை சார். இப்போ அம்பானி ஏங்க இன்னைக்கு வந்து அத்தியாவசிய பொருளுக்கு எதுக்குமே கிடையாதுங்க. நல்லா கேளுங்க, அம்பானிக்கு ஒரு வரி அதானிக்கு ஒரு வரி போட முடியாதுங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. பிரச்சனை அதுதான். அம்பானி அதானி அவ்வளோ இது பண்ணுறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கான அந்த வரியோ அவங்களுக்கு சலுகைகள் வரி சலுகைகளே நிறைய கொடுக்குது கவர்மெண்ட். அது வந்து ஃபண்டோட இன்கம் பொறுத்துங்க. அவங்க எவ்வளோ இன்கம் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க, அதுல கம்பேர் பண்ணாதீங்க. 10,000 ரூபாய் சம்பாதிக்க அப்படி கிடையாதுங்க. வரின்றது இந்தியாவில் பிறந்த 140 கோடி மக்களுக்கும் ஒரே வரி தான். ஒரு சோப்பு வாங்கினா 1% ஜிஎஸ்டினா அம்பானிக்கு வந்து நீ அம்பானிப்பா நீ வந்து 10% ஜிஎஸ்டி கட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வரி ஒன்று தான். அவனோட கம்பெனியில் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நகர்றதை வந்து நம்ம இங்கே பொதுவெளியில் வைக்க முடியாது. அதாவது வரின்றது என்னென்னா அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே இல்லாமல் பண்ணணும். அதாவது ஏழை மக்கள் வாங்கி பயன்படுகிற வேலைகளாகட்டும், உணவுப் பொருட்களாகட்டும், இதுக்கெல்லாம் வரியிலிருந்து விலக்கத்தரணும்னு கேட்குறோம். இன்னொன்று சொல்கிறேங்க இல்லைங்க, இந்த ஜிஎஸ்டின்னு வரி போடுறது மத்திய அரசுக்கும் நமக்கு ஜிஎஸ்டி வரிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலம் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்கள் தான் அந்த கவுன்சிலில் ஹெட்டாக இருப்பாங்க. அவங்க சொல்றது தான் கேட்பாங்க. அவங்க சொல்லி பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ கூட ஒன்று பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி போச்சுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி கவுன்சிலில் கொண்டு வாங்க, எல்லாரும் பேசுங்க, ஒருமித்த முடிவெடுத்து பெட்ரோலும் டீசல் விலையை ஜிஎஸ்டிகளை கொண்டு வாங்க, நீங்கள் ஓகே பண்ணுங்கள், நாங்கள் கொண்டு வரோம், உங்களுக்கு விலை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல் இண்டியா விலை ஒரே விலையாக இருக்க போது சொன்னாங்க. யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா பெட்ரோல் டீசல் மூலம் வர வருமானம் மிகப்பெரிய வருமானம் ஸ்டேட் கவர்மெண்ட், ரைட்டா? அப்போ அது இழக்க விரும்பலை. அந்த மாதிரி தான் இதுவும். கவுன்சிலில் இப்போ ஒரு பிரச்சனை வருது, இதுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்கள் பேசி இதை கம்மி பண்ணணும்னு மத்திய அரசு ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா மத்திய அரசு அதை ஏற்றுக்க ஆகணுங்க. மத்திய அரசு ஏற்றுக்காமல் எப்படி இருக்க முடியும்? அவங்களோட வேலை வந்து ஒட்டுமொத்தமாக யார் ஓகே பண்ணுறாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ கூட ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குறாங்கன்னா மத்திய அரசு ஃபண்டு ஒதுக்குறது இல்லை, நிதி ஆயோக்குன்னு கொடுத்துருவாங்க. அவங்க அந்த மாநிலத்தோட பாப்புலேஷனு, விவசாய வருமானம், ஏற்றுமதியில் என்ன வருமானம், இறக்குமதியில் என்ன வருமானம், கல்வி தகுதி, மக்கள் தொகை, பெரிய கேட்டகரி வச்சு தான் அந்த நிதியை ஃபண்டை ஒதுக்குறாங்க. நிதி ஆயோக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஃபண்டு தான் மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். நேரடியாக மத்திய அரசுலாம் எதுவுமே பண்ணாது. அது வந்து நிதி ஆயோக்கோட கண்ட்ரோல்ன்றது வேறங்க. நல்லா செஞ்சீங்க. பிளானிங் கமிஷன் இதே நிதி பிளானிங் பாருங்க. நிதி ஆயோக்கு வந்து கண்ட்ரோல்ன்றது வேற. இப்போ ஒரு மத்திய அரசு வந்து ஒரு தரவுகளை வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள இறங்கி பார்க்க, நிதி ஆயோக்கு அந்த தரவுகள் கொடுக்கறது யாரு? அவங்க கொடுப்பாங்க, அவங்களே சொல்றாங்க. ஏங்க அவங்கள்ட்ட இம்ப்ளிமெண்ட் எல்லாமே மத்திய அரசு கிட்ட இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இருக்க ஸ்டாட்டிஸ்டிக் ஆபீசர்ஸ் அந்த அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த கேடர்ல இப்போ வந்து மாநில அரசு கிட்ட வந்து ஐஏஎஸ் நம்மளோட தலைமைச் செயலாளர்கிட்ட கேட்பாங்க. அவங்க வந்து நம்ம 38 மாவட்டங்கள் இருக்கு, இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு, விவசாயத்து மூலம் இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ விலங்குகள் இருக்கு, இவ்வளோ காடு பரப்பளவு இருக்குன்னு எல்லா மேக்குங்கும் மாநில அரசு தாங்க கொடுக்க போகுது. மத்திய அரசுன்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணதாங்க. அவங்களால நேரடியாக எதுவுமே பண்ண முடியாதுங்க. நீங்க சொல்ற தரவு எல்லாத்தையுமே பண்ணுவாங்க, நேரடியாக எதுவுமே பண்ண முடியாது. நீங்க சொல்ற இப்போ பிஎம் கிசான் நிதி இருக்குது. பிஎம் கிசான் நிதின்றது 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2000 ரூபா கொடுக்குறோம், வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறோம். இந்த பிஎம் கிசான் நிதியை கொடுப்பது மத்திய அரசு. ஆனால் அதற்கான பயனீட்டாளர் கொடுக்குறது யார்? மாநில அரசு தாங்க கொடுக்கணும். மத்திய அரசு யாருமே இங்கே தேர்ந்தெடுக்க முடியாதுங்க. மாநில அரசு அது கேட்கும். 5 ஏக்கருக்குள்ள யாருக்கு நிலம் இருக்குது, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னா அதை நீங்கள் ஒரு கேடராக எடுத்து வேளாண்மை அதிகாரி வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தாசில்தார்ட்ட சைன் பண்ணி எங்கள்கிட்ட ஓகே பண்ணி நீங்கள் தரவுகளை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பயனீட்டாளருக்கு நாங்கள் வந்து அனுப்புவோம்னு சொல்கிறாங்க. ஆவாஸ் யோஜனா திட்டமும் அப்படி தான், பிரதமர் வீடு கட்டும் திட்டமும் அதே மாதிரி தான். எல்லாமே மாநில அரசு கொடுக்குறது தான். இதில் கூட ஊழல் நடந்திருக்கு. இப்போ கூட இந்த மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து நிதியை நிறுத்தினதுக்கான அதுக்கான அமைச்சர் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 to 6 கோடி ரூபா வந்து ஊழல் மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு. வேலை செய்யாமலே வாங்கியிருக்காங்க. அது 2.5 கோடி அது அவங்க திருப்பி வாங்கிட்டு மிச்சம் 2 கோடிக்கு விவசாயம் நடந்துட்டுருக்கு. அதனால் இதற்கான விசாரணைகள் போய் கொண்டிருக்கனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட்னா மாநில அரசு கொடுங்க, நாங்கள் வட்டியோட தரோம், முடிஞ்சு போச்சு. ஒரு ஊழல் நடக்கிறப்ப தான் மத்திய அரசு தலையிடுது. இப்போ மத்திய அரசு வந்து ஒரு ஃபண்டை கொடுக்குதுன்னா, இப்போ வந்து கிஷான் ஃபண்டு என்ன பண்ணுறோம், நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் போகுது, ஊழலுக்கு வேலை இல்லை. ஆனால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட ஃபண்டு எங்கே போகுது, நேரடியாக பயனிலாட்டு போதா? மாநில அரசுக்கு வருது. மாநில அரசு அதில் வந்து இப்போ 90% தான் மத்திய அரசு கொடுக்கும். மாநில அரசு 10% போட்டு தரணும். அதில் 10% போட்டு இங்கே இருக்கவங்களுக்கு கேஷ் பண்ணி கேஷாக தான் கொடுக்குறாங்க. அப்போ ஊழல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. இப்போ ஏங்க இதனால் வந்து சொல்கிறேங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஆதார் கார்டோட இணைஞ்சு அக்கௌண்ட்டில் போடுறேன்றாங்க.
7-8 வருஷமா எனக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் இல்ல அப்படி ஊழல் நடந்துட்டு இருக்கு. சில மாநிலங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, நேரடியாக சில மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அப்போ வந்து ஒட்டுமொத்த ஏதோ ஒரு மாநிலம் அது நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த ஃபண்டை ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த ரெக்கமெண்ட் நிதி ஆயோக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், ஸ்டாப் பண்ணுங்க, இது கிளியர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிஜேபி ஆட்சி ஜன்தன் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, எல்லா நலத்திட்ட உதவிகளும் உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்லயே வந்து சேரும்னு சொல்லிட்டு அப்படிதாங்க 11 வருஷமா ஆட்சி நடந்து 50 கோடி பேர் மக்களுக்கு மகளிருக்கான ஆவாஸ் யோஜனா திட்டமாகட்டும், உஜ்வாலா திட்டத்துக்கான பயனாளிகளுக்கான நிதி நேரடியாக அங்கே போகுது, மாற்றே இல்லை. கர்ப்பிணி பெண்களுக்கு 6000 ரூபா கொடுக்குறதாகட்டும், உஜ்வாலா கேஸ் மானியமாகட்டும், இந்த சத்து மாவு திட்டமாகட்டும், எல்லாத்துக்கும் போகுது, அதெல்லாம் மாற்று இல்லை. ஆனால் இந்த வரதே இல்லை. இல்லை அதெல்லாம் வருது, எனக்குலாம் வந்து தான் இருக்குது, உங்களுக்கு வரல, நான் என்ன பண்ணுறது? 28 ரூபா 30 ரூபா 40 ரூபான்னு வந்துட்டு தான் இருக்குது. எங்களுக்கு இஷ்யூ என்னென்னா, இது வந்து மத்திய அரசு நேரடியாக கொடுக்கறது, ஆனால் தரவுகள் எல்லாம் மத்திய அரசு எதுவும் கொடுக்க முடியாது. இப்போ விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை மத்திய அரசு இவங்க கொண்டு வந்தாங்க, இவங்க ஏற்றுக்கல. விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை வந்து நீங்கள் நேரடியாக ஆன்லைனில் போய் மத்திய அரசு அப்ளை பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணாலும் மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு வேணும், மாநில அரசோட கையெழுத்து வேணும். கையெழுத்துலாம் பண்ண முடியாதுங்க. கிஷான் திட்டமும் அதே மாதிரி தான், ஆவாஸ் யோஜனா திட்டம். அதனால தான் பாருங்கள் 60-40 70-30 மெட்ரோ பாருங்கள் 60-40, இது சம்ஸ்கிருத நிதி அபியானுக்கு நிதி பாருங்கள் 60-40. இப்போ மகாத்மா காந்தி ஊரக லட்சம் நிதி பாருங்கள் 90-10. ஏதோ ஒரு விதத்தில் மாநில அரசோட பங்களிப்பு அங்கே இருக்கும். ஏன்னா அவன் தான் தரவுகளை தரணும். நேரடியாக நீங்கள் போய் பணத்தை இப்போ எல்லாமே வாங்கப்பா, எல்லாருக்கும் தாங்கப்பா, இப்போ வெள்ளம் வந்துருச்சு, எல்லாருக்கும் 5000 ரூபா மத்திய அரசு கொடுக்கணும், 5000 ரூபா இன்னும் ஆளுக்கெலாம் கொடுங்கன்னு மாநில அரசு தரவுகளை கொடுக்கணும். அப்போ தான் அந்த அக்கௌண்ட்டை வாங்கி அவன் போடுவான். நேரடியாக எப்படி போட முடியும்? நீங்கள் எல்லாமே மாநில அரசு டிபெண்ட் பண்ணி தாங்க, அது கூட்டாட்சி தட்டுவதன் அடிப்படையில் தான் நடக்க முடியும். நேரடியாக மத்திய அரசு இதில் எதுவுமே நிதி யாருக்கும் கொடுக்கவே முடியாது. அதில் ஊழல் நடக்கிறப்ப அது ஒரு ஆடிட்டிங் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இப்போ கூட கிஷான் பிரச்சனையில் ஊழல் நடந்து உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு மாவட்டத்தில் தப்பான பயனீட்டாளர்கள் பணம் போகுதுன்னு சொல்லி ஒருத்தர் கேஸ் போட்டு ஊழல் வந்து அதை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, அதை மாநில அரசு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. என்னங்க ஒரு வேலை குத்தம் சரியாக செய்ய மாட்டேன்றீங்க, இங்கே வருது ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் விவசாயம் ஏற்றுறப்போ அதுக்கான ஒரு தரவுகளோட ஒரு நிதி ஸ்டாப் ஆகும். இது எல்லாம் ரெகுலராக நடக்கிற விஷயம் தான். அது மாநில அரசு தான் தரவுகளை கொடுக்கணும், மத்திய அரசு நிதி மட்டும்தான் கொடுக்கும். அந்த மாநில அரசு கொடுக்குற தரவுகள் உண்மையான தரவுகளாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த உண்மையான தரவுகள் இல்லாதப்போ ஆடிட்டிங்கில் மாட்டிப்பீங்க. இப்படி மேற்கோங்களம். அதனால தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு இடத்துல மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கு, அவ்வளோதான்.